கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் முதல் தொடர்ந்துள்ள வசனங்களை தியானிக்கின்ற பொழுது அங்கே வேத வசனம் சொல்லுகின்றது, அக்கிரமத்தின் ரகசியம் வெளிப்படுகின்ற பொழுது, அதாவது ஜனங்கள் வெளிப்படையாகவே சத்தியத்தை விட்டு விலகி வஞ்சகத்தின் வலைக்குள்ள மாட்டி தேவனுடைய வார்த்தைகளை விட்டு தூரம் போய் தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளும் நிலைமைக்கு ஒப்பு கொடுக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, அக்கிரமத்தின் ரகசியம் என்ன? அந்த அக்கிரமக்காரன் எப்படி தேவ ஜனங்களை வஞ்சிக்கிறான்? பொய்யான அற்புதங்கள், பொய்யான போதனைகள், வேத வசனத்தை புரட்டுவது, சத்தியத்தை எளிமையாக நிராகரிக்க வைத்துவிட்டு மாயையான காரியங்களை நம்ப வைப்பது, பாவத்தை எளிமையாக சாதாரணமான விஷயமாக பார்க்க வைப்பது. இந்த நாட்களில் பாவம் இன்னைக்கு மறைமுகமாக மட்டும் கிரியை செய்யலை, வெளிப்படையாய் பாவம் இன்றைக்கு ஒரு பெரிய தப்பாகவே பார்க்கப்படாமல் இதெல்லாம் இந்த காலத்தில் சாதாரணமான விஷயம்தானே என்று பார்க்கும் படிக்கும் நினைக்கும் படிக்கும் தேசம் உலகம் மாறிவிட்டது. இன்றைக்கு உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. அந்த அக்கிரமக்காரன், அந்த பிசாசானவன் எப்படி தேவ ஜனங்களை எளிமையாக வஞ்சிக்கிறான் தெரியுமா? சத்தியத்தை அவர்களுடைய கண்களை விட்டு மறைக்கிறான். பொய்யான அற்புதம், எங்கேயாவது போன உடனே ஒரு அற்புதம் நடந்துருச்சா, இதுதான் சரி என்று அந்த கூட்டத்துக்கு பின்னாடி போக வைக்கிறான். ஒன்று மட்டும் கவனமாக எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எங்கே போனாலும் அங்கே சத்தியம் இருக்கிறதா, அதன் பிறகுதான் அற்புதம் நடக்கிறதான்னு பார்க்கணுமே தவிர, அற்புதம் நடந்த உடனே அங்கே சத்தியம் இருக்கிறதா, தேவனுடைய நடத்துதல் இருக்கிறதா, பரிசுத்த ஆவியானவர் தான் கிரியை செய்கின்றார், எதையுமே பார்க்காமல் கண்மூடித்தனமாய் அங்கே நடக்கின்ற ஏதோ ஒரு மாய்மாலமான காரியங்களை பார்த்து போய் விழுந்தீங்கன்னா உங்கள் ஆத்துமா அதனுடைய முடிவு கேள்விக்குறியாக மாறிவிடும். அதான் அழகாக அந்த பவுல் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார், இவங்க பொய்யான அற்புதங்களோடு பொய்யான அடையாளங்களோடு எளிமையாக வஞ்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு. உங்களை பாதுகாத்துக்கொள்ள ஒரு வழி என்ன தெரியுமா? சத்தியத்துக்குள்ள நிலைத்திருங்க. எந்த மனிதன் சத்தியத்தை அறிகின்றானோ அவன்தான் இந்த அக்கிரமத்தின் கட்டுகளில் இருந்து, அக்கிரமத்தின் ரகசியத்திலிருந்து, அக்கிரமக்காரனுடைய வஞ்சனையின் வலையில் இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும். எப்பொழுதுமே அற்புதத்தை உயர்த்தாதீங்க, சத்தியத்தை உயர்த்துங்க. சத்தியத்திற்கு பிறகுதான் அற்புதம், அடையாளங்கள். அனுபவத்தை சொல்லி மேன்மைப்படுத்தாதீங்க, சத்தியத்தை உயர்த்தி பேசுங்க. பரிசுத்த ஆவியானவரோடு கூட உங்களுடைய நடத்துதல் இருக்கட்டும். ஒன்று மட்டும் எப்பொழுதுமே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று, எத்தனையோ பிரசங்கங்கள் கேட்டாலும் அவைகள் தேவனுடைய சத்திய வார்த்தைகளின் படிதானா இருக்கிறது, வேத வார்த்தைகள் படிதானா இருக்கிறது என்பதனை நன்கு ஆராய்ந்து அதனை நீங்கள் உணர்ந்து கொண்டு பின்பற்ற வேண்டுமே தவிர, எல்லோரும் பேசுகிறாங்க, எல்லோரும் சொல்லுகின்றார்கள் இதுதான் என்று வேதத்தை மூடி வைத்துவிட்டு கண்மூடித்தனமாக மனிதர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை மாத்திரம் கேட்டு ஏமாந்து பின்னாடி போனீங்க அப்படின்னா வஞ்சகத்தின் வலையில மாட்டிடுவீங்க. ஏன்னா பிசாசு முதலாவது நம்முடைய சிந்தனையை தான் அவன் கிரியை செய்வான், சிந்திக்க விட மாட்டான், வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்க விட மாட்டான், சத்தியம் என்ன சொல்லுது யோசிக்க வைக்க மாட்டான். எளிமையா நம்மை கடலின் ஆழத்துக்குள் தள்ளுவதை போல பாவத்துக்குள்ளே எளிமையாக இழுத்து கொண்டு போவான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? இந்த அக்கிரமத்தின் கட்டுகளிலிருந்து உன்னை நீ காத்து கொள்ளணும்னா, அக்கிரமக்காரனுடைய வஞ்சகத்தின் வலையில் நீ என்னை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னா சத்தியத்தை மேய்ந்து கொண்டு அதனுக்குள்ள நீ வாழ வேண்டும். இல்லைன்னா நான் இப்படிதான் இருப்பேன் என்று சத்தியத்தை புறக்கணிக்க ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்புகளை நிராகரித்து போக போக ஆண்டவரே நம்மை விட்டு விடுவார். நீ எப்படியும் போ உன்னுடைய வழிகளிலே, நீ கடின இருதயத்தோடு கூட கீழ்ப்படியாமையோடு வேத வசனத்தை வாசிக்காமல் தியானிக்காமல் சத்தியத்தை உணர்ந்து கொள்ளாமல் மன விருப்பத்தின்படி மனதை கடினப்படுத்துகின்ற பொழுது அதுவே நம்முடைய வாழ்வின் முடிவாக மாறி விடுகிறது. ஜாக்கிரதை, இது கடைசி காலம். உங்கள் கண்களுக்கு முன்பதாக நடக்கிற அடையாளங்களை பார்க்கிறீங்க. உலகத்திலே பாவம் எந்த அளவிற்கு பெருகி கொண்டிருக்கிறது என்பதனை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
ஒவ்வொரு நாளும் கண் எதிரே காதுகள் கேட்கும்படி இன்றைக்கு அநேக காரியங்கள் தேசத்திலே தேவ வருகைக்கு முன்பதாக சொல்லப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதத்தை கொடுக்கிற தேவனே, பற்றி கொண்டு சத்தியத்துக்குள்ளே வாழுங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, சத்திய ஆவியானவரை எங்களுக்காக நீங்க அனுப்புனீங்க, சத்தியத்தின்படி எங்களை நடத்துவதற்காக அனுப்புனீங்க. ஆனால் இன்னைக்கு சத்திய பரிசுத்த ஆவியானவரை ஜனங்கள் விட்டு விட்டு போலியான மாயைகளையும் மனதிற்கும் தன்னுடைய ஆத்மாவுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிற மெய்யான வழிகளை விட்டு விட்டு போலியான அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிற காரியங்களை இன்றைக்கு நம்பி சத்தியத்தை விட்டு விட்டு அற்புதங்கள் பின்னாடி கடந்து சென்று கொண்டிருக்கிறாங்க. அடையாளங்களுக்கு பின்னாடி கடந்து சென்று கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தை இல்லை, சத்தியத்தை குறித்த சிந்தனை இல்லை, வேத வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது என்பதனை நினைத்து பார்ப்பது இல்லை. அவர் வருகைக்கு நம்ம எப்படி காத்து கொள்ள வேண்டும், வஞ்சனையின் வலையிலிருந்து எப்படி நம்ம ஆத்மாவை நம்ம காத்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாதவர்களாய் உலகம் சொல்லுகின்ற பொய்களை நம்பி, உலக மனிதர்கள் கற்றுக் கொடுக்கிற தவறான போதனைகளை நம்பி இன்றைக்கு தங்களை தாங்களே அறிவில்லாமையினால் கெடுத்து கொண்டு சங்காரமாக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. தகப்பனே, இது கடைசி காலம். ஆகையினால் உங்கள் ஜனங்கள் மதீனத்தோடு வாழ்ந்து அழிந்து போகாமல், பாவத்தை துணிகரமாய் செய்ய துணியாமல், தேவனுடைய சமூகத்திலே தன்னை பெருமையாக்கி அக்கிரமக்காரனுடைய அக்கிரமத்தின் ரகசியத்துக்குள் மாட்டிக்கொள்ளாமல் தேவ சத்தியத்திற்குள் நிலைத்திருந்து தன்னை காத்துக்கொள்ள கர்த்தருடைய கிருபை உங்க பிள்ளைகளுக்கு அப்பா கற்றுக் கொடுக்கும்படியாக உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.